கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இந்த வருஷத்தின் முதல் மாதத்தின் இந்த கடைசி வாரத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வருகின்ற புதிய மாதமும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ண கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த புதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் இந்த கடைசி நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் மட்டும் வழிநடத்தியவர். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நன்மைக்குள்ளாக வழிநடத்தும். இப்போது நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நான் தேவ செய்தி கொடுக்கும்படியாக புதிய ஆண்டின் புதிய மாதத்துக்குள்ளே இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள், அநேக தேவ செய்திகள், நம்முடைய தனி தியானங்கள் எல்லாவற்றிலும் நாம் வாசித்திருப்போம், தியானித்திருப்போம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்திருப்போம். இப்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தொழில்கள், பணிகள், வியாபாரங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றிலும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே கூட கர்த்தருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பூமி என்பது நம் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. அவருடைய சித்தம் அங்கே எப்படி இருக்கிறதோ அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் நிறைவேற நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவ செய்தியை நாம் கேட்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட நிலையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை பரிபூரண சித்தம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது பெர்ஃபெக்ட் வில். அப்போ அந்த முழுவதுமாக பரிபூரணமாக சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் பார்க்கும்போது அனுமதிக்கப்பட்ட ஒரு சித்தம், இல்லை என்றால் அந்த சித்தம் நிறைவேறாது. கர்த்தராலே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும், பெர்மிசிவ் வில். அப்போ அந்த அனுமதிக்கப்பட்ட பரிபூரண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். அப்போ அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் அவர் மலைப்பிரசங்கத்திலே சொல்லும்போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 சொல்லும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை செய்கிற இடங்கள், வாழ்கிற இடங்கள், ஒரு இடம் வாங்குறதாக இருந்தாலும், ஒரு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நீங்கள் பார்க்கும்போது மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். மனப்பூர்வமாக ஜெபிக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், என்ன செய்வது என்று தத்தளிக்கலாம், முடிவு தெரியாமல் எப்படி முடிவெடுப்பது, சரி என்று சொல்வதா வேண்டாம் என்று சொல்வதா, எப்படி என்று நாம் அங்கே உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே லோத்துடைய ஒரு வாழ்க்கையில நீங்கள் பாருங்கள். அங்கே நடக்கிற அந்த சம்பவத்திலே கர்த்தருடைய அந்த ஒரு மனுஷன், அவனுடைய அந்த லோத்துடைய கரம், அவனுடைய மனைவியினுடைய கரம்
ரெண்டு மகளுடைய கரத்தையும் பிடித்து, இந்த சமவெளியிலே நிற்காதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று அங்கே வெளியில அழைத்து கொண்டு விடுகிறான். அப்போ ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான், அப்படி அல்ல ஆண்டவரே, அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இது, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவன் கரத்தையும் மனைவி கரத்தையும் ரெண்டு பிள்ளைகளுடைய கரத்தையும் பிடித்து அங்கே கொண்டு வந்து விடுகிறான். இந்த சமவெளியில கூட நிற்காதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆனால் அவன் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான், அப்படி அல்ல ஆண்டவரே. அந்த 19ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான், உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, அதனால நீர் எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்தை தாரும் என்று அவன் குறிப்பிட்டு கேட்கிறான். அப்போ ஆண்டவரும் அவனுடைய அந்த சத்தத்துக்கு, அவனுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 19:21 வசனத்திலே காண்பீர்கள் என்றால், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அப்ப அந்த ஜெபம் அங்கே கேட்கப்படுகிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கிறார். அவனுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். இது நம்ம அறிந்த ஒரு சம்பவம். அப்போ மனப்பூர்வமாக ஜெபிக்க வேண்டும். இதுதான் உதாரணத்துக்கு லோத்துடைய வாழ்க்கையை சொன்னேன். லோத்துவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இடத்துல இருப்பதா, இல்லை என்றால் வேறு இடத்துக்கு செல்வதா, எங்கே ஆண்டவர் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், வாழுகிற பகுதியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், தொழில்களாக இருக்கலாம், வியாபாரமாக, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் பூரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே மனப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சவுல் பவுலாக அந்த ஆவருக்கு முன்பதாக அவன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான். எத்தனையோ விதமான ஒடுக்குதலுக்குள்ளாக சென்றான். அவ்விதமாக செல்லும்போது அவனை ஆண்டவர் தொடுகிறார். தொடும் பொழுது அங்கே முள்ளில் உதைக்கிறவனு கடினமாம், இந்த இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்ப தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய சித்தத்தை அவன் கேட்கிறான். அவன் இப்பொழுது ஆண்டவர் அந்த பார்வையை இழக்கிறான். அப்போ அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்ப அங்க அவருடைய சித்தத்தை அறியும்படியாக அவன் கேட்கிறான். அவன் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினான், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கினான், துன்புறுத்தினான். இப்படிப்பட்ட நிலையிலே துன்புறுத்தும்படியாக அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தொடுகிறார். இயேசு என்பதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். முள்ளில் உதைக்கிறது அவனுக்கு கடினமாம் என்று அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். இவ்விதமாக தெரியப்படுத்தின அவனுக்கு அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார்? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும். இது நமக்கு நன்றாக அறிந்த ஒரு பகுதி. அவனுக்கு சொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவர் அனனியாவை அங்கே தேர்வு செய்கிறார். தரிசனத்திலே அவனோடு பேசுகிறார். இந்த சம்பவம் ஏனென்றால் கர்த்தர் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அப்போ அவர் நடுங்கி திகைக்கின்ற ஒரு வேளை, உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கைகள், தொழில்கள், வேலை செய்கிற பகுதிகள், என்ன செய்யலாம் என்று இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் உங்களுடைய சித்தம் என்ன என்று கேட்க வேண்டும். இந்த புதிய ஆண்டின் முதல் மாதத்தை முடித்து 2ஆம் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் கர்த்தரிடத்திலே அவருடைய சித்தத்தை அறிந்து எதிர்கால வாழ்க்கையில நீங்கள் காணப்பட வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியாத மக்கள் சோசியர் இடத்திலே செல்வார்கள், நாள் குறிக்கிறவரிடத்திலே செல்வார்கள், என்னுடைய எதிர்காலம் என்ன என்றெல்லாம் கேட்டு அறிவார்கள். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, அதான் குடும்ப ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவரிடத்திலே இருவருமாய் கணவன் மனைவியாக கரம் பிடித்து நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் அங்கே உதாரணத்துக்கு லோத்தி சொன்னேன். அங்கே பவுல் சவுலாக இருக்கிற அந்த நேரத்திலே அவன் ஆண்டவருடைய அருளை பெறும்படியாக, தன்னுடைய பார்வை அடையும்படியாக,
தொடப்பட்டது இன்னார் மூலமாக நான் சந்திக்கப்படுகிறேன் என்பதை அறிந்து கொண்டபடியினாலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இந்த 2025ஆம் ஆண்டிலே 1ஆம் மாதத்தை கடந்து 2ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நீங்கள், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், எங்கள் குடும்பம் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். இங்கே 2 சாமுவேலே பழைய ஏற்பாட்டின் சவுலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அவனுடைய மரண செய்தியெல்லாம் தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. சவுலும் அவனுடைய மகனும் அங்கே மரித்து விட்டான் என்கிற செய்தியை தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது தாவீது அங்கே என்ன செய்கிறான் பாருங்கள், கர்த்தரிடத்திலே அங்கே விசாரிக்கிறான், அந்த சித்தத்தை அறிந்து கொள்கிறான், அங்கே எதிர்கொள்கிறான். சவுலுடைய போராட்டங்கள், சவுலுடைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சவுல் அவனுடைய எல்லாம் அங்கே மரித்து போனதை கேள்விப்பட்டு அவன் புலம்பல் பாடுகிறான். அந்த 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே, அங்கே முதல் அதிகாரத்திலே அதை நாம் காண்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே அதற்கு பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி அவன் என்ன செய்கிறான், அங்கே மன்றாடுகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் கர்த்தரிடத்திலே. இந்த சவுலுக்கு பயந்த நாட்கள் உண்டு, சவுலை எதிர்கொண்ட நாட்கள் உண்டு, சவுல் அவனுக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் அவன் எதிர்பார்த்து நடந்த காரியங்கள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் நாம் அந்த சம்பவங்களிலே அறிகிறோம். ஆனால் இங்கே அவனுடைய சவுலுடைய காரியங்கள் எல்லாம் முடிகிறது. அதற்கப்புறமாக இவன் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளாக செல்கிறான். இங்கே தாவீது புலம்பல் எல்லாம் பாடிவிட்டு இந்த 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை நோக்கி அவன் கேட்கிறான், யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று அவன் என்ன செய்கிறான், விசாரிக்கிறான். அப்போ அதற்கு கர்த்தர் சொல்கிறார், நீ போ என்று அனுமதி கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் மாதத்தை கடந்த 2ஆம் மாதத்துக்குள்ளே செல்கிற நீங்கள் கர்த்தரிடத்திலே விசாரியுங்கள். உங்கள் தொழில்கள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் பணிகள், இடம் வாங்குகிற காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். இங்கே தாவீது கேட்கிறான், நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரிக்கிறான். அதற்கு கர்த்தர் அவனுக்கு அருமையாக சொல்லுகிறார், நீ போகலாம். தாவீது கேட்டதுக்கு அவன் கேட்கிறான், எவ்விடத்துக்கு போகணும்? அடுத்தால கேட்கிறான், எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது. அவர் எப்ரோனுக்கு போ. எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அங்கே நான் எங்கே போக வேண்டும், இந்த பட்டணங்களுக்கு போய் குடியேறலாமா? அப்போ சொல்றாரு. அப்ப நான் எவ்விடத்துக்கு போக வேண்டும்? அங்கேயும் அவர் சொல்லுகிறார், நீ எப்ரோனுக்கு போ, வழி நடத்துகிறவர். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி. அப்போ இந்த புதிய 2025ஆம் ஆண்டிலே உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் பாருங்கள், அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பு நேரங்களிலே சீஷர்கள் கேட்கிறார்கள். அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று. அப்ப அவர் இங்கெங்க போங்கன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சித்தத்தை அறிந்துதான் எல்லாம், அவருடைய ஊழிய பாதையாக இருக்கட்டும், சவுலுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், தாவீதுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். அப்போ ஒவ்வொன்றிலும் நாம் சொன்ன லோத்துல இருந்து, சவுல்ல இருந்து, பவுல்ல இருந்து, அங்கே நான் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நாமும் கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை ஆசிப்பதை கூட சீஷர்கள் கேட்கிறார்கள். இயேசுவினிடத்துல வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர். அப்ப அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு இந்த புதிய 2025ஆம் ஆண்டிலே உங்கள் குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள், எதிர்கால வாழ்க்கை, வீடு கட்டுகிறதாக இருக்கலாம், தொழில் தொடங்குறதாக இருக்கலாம், வெளிநாடு பயணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், பிள்ளைகள் படிப்பு எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்தை
காண்கிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து உபவாசித்து தேவ சித்தத்தை அறிய வேண்டும். ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல் உண்டு, என்னோடு சேர்ந்து பாடுங்கள். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார், திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. ஆம், தேவ சித்தம். அதன் முதலாவது நாம் பார்த்தோம், தேவ சித்தத்தை அறியும்படியாக மனப்பூர்வமாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், மனப்பூர்வமாக அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ சித்தத்துக்கு மனப்பூர்வமாக நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள், அவர் உங்களுக்கு தாவீதுக்கு சொன்ன நீ போ, எப்ரோனுக்கு போ, அதுபோல சவுலுக்கு சொன்னது போல நீ அந்த பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். வார்த்தையின் மூலமாக, வாக்கு தத்தத்தின் மூலமாக, ஊழியர்களினுடைய பிரசங்கத்தின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, தேவ சத்தத்தின் மூலமாய் அவர் சொல்லும்போது மனப்பூர்வமாக நீங்கள் கீழ்ப்படிய உங்களை என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். கீழ்ப்படியும்படியாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய சித்தத்திற்கு. அதைதான் யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அன்றைக்கு அவர் பேசுகிற செய்திகள், தேவாலயத்திலே பிரசங்கிக்கிறதை பார்த்து இவனுக்கு எப்படி தேவ ஞானம் வந்தது, வேத வசனங்கள் எப்படி பேசுகிறான் என்றெல்லாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுதுதான் இயேசு அங்கே சொன்னார், யோவான் 7ஆம் அதிகாரம் 17, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், ஊழியங்கள், அதை கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிறவன், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன். ஆகவே நீங்கள் அங்கே மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சித்தத்தை நீங்கள் அறிந்து கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது ஆதியாம காலங்களில் உள்ளது ரோமர் சுருக்கமாக சொல்லுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆகவே வயதான காலத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவன் சந்தேகப்படவில்லை. அந்த வாக்கு தத்தத்தை மனப்பூர்வமாய் அந்த வாக்கு தத்த வசனத்துக்கு கீழ்ப்படிய அவன் ஆயத்தமானான். ஆகவே விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். ஆகவே இன்றைக்கும் நீங்களும் கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தை முழுமையாய் நம்பி ஆயத்தமாக வேண்டும். மனப்பூர்வமாய் ஜெபிக்க, ஆண்டவரே என்ன சித்தமாய் இருக்கிறீர், இந்த புதிய 2025ஆம் ஆண்டிலே எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீர், ஒரு புதிய ஆண்டிலே வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீர், எத்தனையோ பேருக்கு இல்லாத அந்த பாக்கியத்தை சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்.
அப்படியானால் நாங்கள் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும் மனப்பூர்வமாய் நீங்கள் ஜெபித்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, கானா ஒரு திருமணத்திலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப ஆயத்தமாக வேண்டும். அதுக்கு ஆயத்தமாகனா வேதம் வாசிக்கணும், ஜெபிக்க வேண்டும், அதற்கென்று நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலை நேரங்கள் 3 மணி 4 மணி 5 மணி நமக்கு நேரங்கள் அதிகாலையிலே எந்த தொந்தரவுகள் இருக்காது. அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி மன்றாடி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாங்கள் கீழ்ப்படிய ஆயத்தமாகிறோம், நீர் உம்முடைய வார்த்தைகளை தாரும், உம்முடைய வசனத்தை எங்களுக்கு நீர் என்ன செய்யும், தந்தருளும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பவுல் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அங்கே அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே பவுல் அதற்கு சம்மதிக்கவில்லை. கேபு மூலமாக சொல்லுகிறார்கள், ஒவ்வொருத்தர் மூலமாக. ஆனால் அந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், பவுல் அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியலையே. ஒவ்வொருத்தர் இப்படி சொல்றாங்க, ஜெபிக்கிறவங்க இப்படி சொல்றாங்க, போதகர் இப்படி சொல்றாரு, சபையில் இப்படி சொல்றாங்க, அல்ல எங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உறவுகள் சொல்லுகிறார்கள், நெருங்கியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு அமர்ந்திருக்க வேண்டும். அதேதான் அப்போஸ்தலர் 21:14 அவன், அதாவது பவுல் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். அப்ப இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் பிரச்சனையாக இருக்கலாம், மனுஷராலே தீர்க்கக்கூடாத பிரச்சனையாக இருக்கலாம், பிரிவினைகள் இருக்கலாம், வியாதிகள், மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், மருத்துவர்கள் இனிமே எங்களால் முடியாது, எந்த மருந்து செயல்படாது என்று கூட சொல்லி இருக்கலாம். இனிமே இவளுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். பிள்ளைகளை கொடுக்கிறவர் அவர், நிச்சயம் அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஐயோ திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, குழந்தை இல்லையே, அங்கே குழந்தை தருகிறவர் அவர். ஆகவே அங்கே அந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 14 அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிமிஷத்துல கர்த்தரை நோக்கி நீங்கள் மன்றாடுங்கள், அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாகுங்கள். அவர் உங்களுக்கு தேவ சத்தத்தின் மூலமாய் பேசியிருப்பார், தனி தியானத்தின் மூலமாக பேசியிருப்பார், நீங்கள் சென்ற சபையின் போதகர் மூலமாக உங்களுக்கு பேசியிருப்பார், சபையில நீங்கள் சென்ற செய்திகளின் மூலமாக, பாடல்கள் மூலமாக கூட ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அதேதான் அந்த அப்போஸ்தலர் 21:14 சொல்லுகிறார், அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். குடும்பமாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு வீடு கிடைக்கும் என்றால் கிடைக்கும், குழந்தைக்கு அபாக்கியம் உண்டு என்றால் உண்டு, பிள்ளைகளுக்கு திருமணம் அபாக்கியம் என்றால் திருமணம் உண்டு. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு முறை சபையிலே 2 விசுவாசிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இது பெரிய ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை. 2 விசுவாசிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒருவன் தன்னை பரிபூரணமாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பான் என்றால் கர்த்தர் அவனை பெரிய ஆளாக்குவார், அவன் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். 2 விசுவாசிகள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பான் என்றால் அந்த மனுஷனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும். உலகத்திலே வல்லமை. இது ஒரு வாலிபன் கேட்டுக்கொண்டிருந்தான். 2 சபையில் உள்ள பெரியவர்கள் பேசி கொண்டிருக்கிறத இந்த வாலிபன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஏன் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது, கர்த்தருக்கு நான் ஏன் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க கூடாது அப்படி என்று சொல்லி அவன் பரிபூர்ணமாக தன்னை அர்ப்பணித்தான். நான் கிறிஸ்துவுக்காக, தேவன் பயன்படுத்துகிற ஊழியத்திற்காக என்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். அவன் தான் உலக பிரசித்தி பெற்ற D.L. மூடி என்கிற பிரசங்கியார். பில்லிகரகாம் அதற்கெல்லாம் எல்லாம் D.L. மூடி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால் அப்படி அனைவரும் கண்ணீர் விட்டு அழுவார்களாம், அநேகர் ஒப்பு கொடுப்பார்கள். D.L. மூடி என்று வரலாற்றிலே பெரிய பிரசங்கியார். நம்முடைய எத்தனையோ பிரசங்கியார்கள் நம்முடைய இந்திய தேசத்துல உண்டு. அதுபோல உலகிலே D.L. மூடி தெரியாதவர்கள் இருக்க முடியாது.
அப்ப இரண்டு விசுவாசிகள் தேவனுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் வல்லமையாய் பயன்படுத்துவார் என்கிற அந்த வார்த்தையை கேட்ட அந்த வாலிபன் தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தார். உலக பிரசித்தி பெற்ற பெரிய ஊழியராக டிஎல் மூடி வந்தார். ஆகவே முதலாவது நாம் பார்த்தோம், மனப்பூர்வமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக மனப்பூர்வமாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சித்தம் நிறைவேறும்படியாக மனப்பூர்வமாக கீழ்ப்படிய ஆயத்தமாக வேண்டும். கடைசியாக உங்களுடைய தேவ சித்தம் தேவ வசனத்துக்கு இசைந்ததாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர்கள் சொல்லலாம். அதுதான் உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்னாங்க, அப்போஸ்தலர் 21 ஒவ்வொருவரும் சொல்லுகிறதை கேட்கறதில்ல. பலர் சொல்லலாம், சிலர் ஜெபமணி வந்து சொல்லலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் அது தேவ வசனத்தோடு அந்த கர்த்தருடைய சித்தம் உங்களிலே நிறைவேறும்படியாக தேவ வசனத்துக்கு இணைந்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். 2 பேதுரு 1:19 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நன்றாக இந்த 2 பேதுரு 1:19 நீங்கள் எடுத்து வாசித்து தியானித்து பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு அவருடைய வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப வேதம் வாசிக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன என்பதை அவர் வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிறவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் உங்களோடு பேசுவார். இந்த புதிய 2025 ஆண்டிலே ஒவ்வொரு மாதத்திலும் உங்களை வழிநடத்தும்படியாக உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பணிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்து விளங்கும்படியாக, எல்லா புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடையும்படியாக கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு மனப்பூர்வமாக ஜெபிக்க வேண்டும். மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை. அப்போ அந்த சித்தத்தை அறிகிறதற்கு அவருடைய வசனம் உங்களுக்கு இசைந்ததாக இருக்க வேண்டும். அப்ப அங்கே நான் உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னேன், சவுல், நீ அந்த பட்டணத்துக்குள்ளே போ, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அப்ப அந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இன்றைக்கு அவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அப்போ ஆண்டவர் அதான் கொலோசியர் 3:15 சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. அவை தேவ சமாதானம் உங்களை ஆள வேண்டும். தேவ சமாதானம் உங்களை ஆளும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமாதானம் ஆளும்போது எனக்கு தேவன் கொடுத்த சித்தம் எது, சித்தத்தை அறிந்து கொள்வீர்கள். அப்ப அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதை தான் முதலாவது நம்ம பார்த்தோம். அவர் எதை நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தான் அவர் தருவார். மற்றது அங்கே அல்ல. எபிரேயர் 10:36 இந்த வசனம் நீங்கள் நன்றாக வாசித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள பொறுமை என்பதுதான் ஜெபம், தியானம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை வேத வசனத்துக்கு இசைந்ததாக இருக்க வேண்டும். மனிதர்கள் சொல்லுவாங்க, இந்த குடுகுடு உபகாரம் சொல்றது போல சொல்லுவாங்க, அதுவல்ல. அப்ப கர்த்தருடைய சித்தம் அதுதான் எபிரேயர் 10:36 தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு குழம்பி போய் இருக்கிறீர்களா? இந்த புதிய ஆண்டில் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? என் தொழிலுக்காக, என் வியாபாரத்திற்காக, என் பணிகளுக்காக, என் உடல்நிலைக்காக ஒவ்வொருவரும் ஒன்னொன்னு சொல்லுகிறார்கள். அதான் வேத வசனம் என்ன சொல், அதுக்கு இசைந்து இருக்க முடியாத நீங்கள் அந்த ஆயத்தப்பட வேண்டும். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. அப்படிப்பட்ட பொறுமையை நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அங்கே பிரசங்க வாக்கியத்தில் கேட்டது போல கர்த்தருடைய சித்தம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப உணர்ந்து கொள்ளும்படி, அதை உணரும்படியாக பொறுமை அவசியம். ஆகவே மனப்பூர்வமாக ஜெபியுங்கள், சித்தத்தை அறியும்படியாக. மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆயத்தப்படுங்கள். கடைசியாக வேத வசனத்துக்கு இசைந்ததாக இருக்கிறதா? மனுஷனுடைய வார்த்தை அல்ல, யாரெல்லாமோ சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல,
கர்த்தருடைய வார்த்தை அந்த வசனத்தின்படி இசைந்ததா இருக்கிறது என்பது பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்வீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள், மேன்மைகள் பெறுவீர்கள், அற்புதம் காண்பீர்கள். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் என்ன விதமாக செயல்பட வேண்டும், எவ்விதமாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. அதை உணர்ந்து பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அனுக்கிரகம் பண்ணும், மேன்மைப்படுத்தும். அந்த ஜெபத்திலே கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.